விமென்ஸ் டேல சோ நம்மளோட ஸ்பெஷல் விருந்தினர் பக்கம்ல ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தானே வரப்போறாங்க. யார் வரப்போறாங்க தெரிஞ்சுக்கவே ஆவலா இருக்கு. அவங்களுக்கு ஸ்பெஷலா அவனை சொல்லியே ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பேதை, பிதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரொழம்பன் இப்படி 7 வகை பருவங்களும் பெருமைப்படும் உன்னை பெண் என்று அழைக்கும் போது சினிமாவில் கதாநாயகிகளுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அந்த இடத்தை ரொம்ப அழகா பூர்த்தி செய்துட்டே இருக்காங்க. அவங்க மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் இன்னும் நமக்கு அதிகமாயிட்டே இருக்கு. அப்படி ஒரு ஆக்ட்ரஸ் தான் வெயிட்டிங். மேம் வெயிட்டிங் கூப்பிடலாமா? கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் ஆக்ட்ரஸ் கௌரி கிஷன். வணக்கம். வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட்லி ரொம்ப அழகா வந்திருக்கீங்க. அந்த ஒரு செரி மாதிரி வந்திருக்காங்களா? ஆமா, அது ரொம்ப சிம்பிளா. காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு விமென்ஸ் டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒட்டுமொத்த டீம் சார்பா இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். ஹாப்பி விமென்ஸ் டே டு யூ. தேங்க்யூ. அண்ட் உங்கள மாதிரி ரொம்ப எங்களை ரெஸ்பெக்ட் பண்ற மென்க்கும் I think we should all appreciate it. ரொம்ப நன்றி. இது எங்க வீட்ல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா, ரொம்ப அழகா பேசுறாங்க அப்படிங்கறத காட்டிலும் ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாங்க கேட்டு வியந்த பெயர் நிறைய இருக்கு. அதுல ஒரு பெயர் இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து கௌரி கிஷன். ரொம்ப அமைதியா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. உங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியம். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ட்ரிபிள் டிகிரி ஜேர்னலிசம், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் சைக்காலஜி. எப்படிங்க அது எப்படி படிக்க முடியுது? படிப்ஸ்னா ஸ்கூல்ல இருந்து படிக்கிறது பிடிக்கும். இன்ஃபேக்ட் 96 ஆடிஷன் வரும்போது கூட நான் 12th போர்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் வேணா அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவேன். பட் மை பேரண்ட்ஸ் வேர் த பீப்புள் ஹூ சப்போர்ட்டட் மீ. தே லைக் சரி நீ டான்ஸ்லாம் கத்துக்கிற, ட்ரை அண்ட் கோ ஃபார் இட். ஆடிஷன்ல நம்ம இன்டர்வியூல தான் கேட்டிருக்கோம், அது எப்படி இருக்கு, ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஆல்வேஸ் எனக்கு என்னமோ படிக்கிறது பிடிக்கும். ஆனா ஒன்ஸ் ஃபிலிம்ஸ் கேம் இன் டு மை லைஃப், எனக்கு உள்ளுக்குள்ளே எங்கேயோ as an actor is thereன்னு ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் தட் it's that new found passion that I have. ஸோ காலேஜ் எனக்கு எப்பவுமே ஜேர்னலிசம் எடுக்கணும்னு இருந்தது. நான் நிறைய ஐ யூஸ் டு ரீட் அ லாட். ஆனால் இப்போ இந்த ஜென்ரேஷன்ல ஃபோன் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. பட் ஐ யூஸ் டு லவ் ரீடிங். அப்போ இந்த ஒரு காம்பினேஷன் சென்னையில் ஐ டென்ட் ஹியர் அபவுட் இட். ஸோ பெங்களூர் கிரைஸ்ட்ல இந்த ஒரு ஜேர்னலிசம், சைக்காலஜி, லிட்ரேச்சர், பட் இட்ஸ் அ ஃபவுண்டேஷன் கோர்ஸ். 3 சப்ஜெக்ட்லயும் ஜஸ்ட் டு கெட் அ ஃபவுண்டேஷன். அண்ட் சில லைக் ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்து அங்கே ஸ்டக் ஆகக்கூடாது. ஐ கேன் ஹாவ் லைக் அ மோர் வைடர் வெரைட்டி. எதில் நம்ம அந்த மெச்சூரிட்டி அப்போதான் தெரியும். ஸோ ஆஃப்டர் 3 years ஐ நியூ தட் இந்த 3த்துலயும் எனக்கு ஜேர்னலிசம் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் தட் கோர்ஸ் ஹேப்பன்ட். பெரிய விஷயம். 12th எவ்வளவுதான் மார்க் வந்துச்சு? கண்டிப்பா உங்க கேள்விக்கு பதில் வந்துரும். ஐ ஹேட் 96%. Oh my god, 93% sir. Okay, 90 plus. இல்ல அந்த 3 போனது ரீசன் 96. Oh nice. 93%. ஆமா, பட் ஐ டென்ட் ஹேவ் மேத்ஸ். நான் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணேன். ஸோ அதுல இட் வாஸ் அ ஈஸியர் திங். மேத்ஸ்ல நான் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் வீக்கா தான் இருந்தேன். ஹை ஃபை. ஆமா, இட் வாஸ் ஆல்வேஸ் டஃப். ஆனா ஐ லைக் டு 10th அப்புறம் 12th நல்லா படிக்கணும், எனக்கு டெல்லி யூனிவர்சிட்டியில போகணும்லாம் ஆசையா இருந்தது. பட் தென் இந்த கோர்ஸ் எங்கே இருக்கு, நம்ம எதுக்கு அவ்வளவு தூரம் போகணும்னு நினைச்சு ஸோ ஐ டிட் 12th well. ஓகே, பக்கத்து ஸ்டேட் தானே அப்படின்னு சொல்லி. நைஸ், சூப்பர். அண்ட் இப்போ எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து படிச்சுட்டே நீங்க மூவிஸும் ஆரம்பிச்சீங்க. சோ இந்த ஜர்னி எவ்வளவு அழகா போயிட்டு இருக்கு? இட்ஸ் பியூட்டிஃபுல். நான் எப்பவுமே சொல்றது இதுதான், நான் ரொம்ப லக்கியான ஒரு பர்சன். பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் படமே 96ல ஜானு மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு நான் எவ்வளவு படம் பண்ணாலும் அந்த ஒரு கேரக்டர்ல தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆமா, அது அந்த மெமரியில அவ்வளோ. பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் லவ்வோட பியூட்டி இருக்கு. அது தட்ஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். சோ அந்த எங்களுக்கு ஏன் அது மைண்ட்ல பதிஞ்சதுன்னா, சேம் அப்படியே இருப்பீங்க நீங்க. த்ரிஷாவுடைய அந்த சின்ன வயசு மாதிரியே இருப்பீங்க நீங்க. நடிப்பும் அவ்வளோ நியூ கமர் மாதிரியே இருக்காது. சேது அண்ணாவோட அந்த பயம் சேம் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆமா, இட் வாஸ் a magical. அந்த காஸ்டிங் கூட எனக்கு இனிஷியலி அவங்க சொன்னாங்க, ஓகே அப்பியரன்ஸ் வைஸ் நீங்களும் த்ரிஷா மேமும் செட் ஆகல. பிகாஸ் ஷீ இஸ் வெரி டால் அண்ட் என்னோட ஒரு பாடி டைப் இல்ல அவங்களுக்கு. And initially I got rejected first for 96. எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் போனேன். இல்ல ரொம்ப ஃபீல்லாம் பண்ணல. சரி தெரிஞ்சிட்டோம் என்ன ஆக்டிங் இல்ல அந்த ஆடிஷன்னா என்ன நடக்கும்னு. அப்போ ஆதித்யாவை ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஐ மெட் ஹிம் இன் தி ஆஃபீஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். சரி நான் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். ஐ வாஸ் ஹாப்பி. அதுக்கப்புறம் தான்
லுக்கு செட் ஆகும்போது பெர்ஃபார்மன்ஸ் செட் ஆகும்போது லுக்கு செட் ஆகல. ஸோ விஜய் சேதுபதி சாரும் பிரேம் சார் டைரக்டர் கூட பேசும்போது சேது அண்ணா தான் சொன்னாரு, இப்போ நம்ம 21st ஜெனரேஷன்ல சினிமால ஹைட்லாம் பிரச்சனை, லைக் அப்பியரன்ஸ்க்கெல்லாம் நீ நோ சொல்லாத, அந்த பொண்ணுக்கு நடிப்பு வருது, உனக்கு அவங்க செட் ஆகும்னா அப்படியே ஜஸ்ட் கால் ஹர். ஸோ ஐ ஃபீல் லைக் அந்த ஒரு சப்போர்ட் டு அன் அப்கமிங் ஆக்டர் லைக் மீ. எனக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு லிங்க்கும் இல்லை, ஐவ் நாட் டன் எனிதிங் பிஃபோர், யாரையும் தெரியாது, ஐம் லைக் அ கம்ப்ளீட் நியூ கமர். ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட் ஐ திங்க் கேம் ஃப்ரம் அபவ். அண்ட் அதுக்கப்புறம் கூட ஆதித்யாவை கூட கேட்டா கூட நாங்க நடிக்கலாம் இல்ல, we were just டெய்லி ஸ்கூலுக்கு போய் வந்தோம். அதுக்கப்புறம் இந்த படமா அவ்வளோ அழகா காமிச்சாங்க எங்களை. அண்ட் தட் ரைட்டிங் இஸ் சோ ஸ்பெஷல், தட் கேரக்டர் இஸ் ஜஸ்ட் லைக் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா, உங்களுடைய மதர் டங் வேற, படிச்சது பெங்களூர்ல, எப்படி இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க? நான் படிச்சது ஸ்கூலிங்லாம் இங்கதான் படிச்சேன். சென்னையா? ஆமா 2004ல இருந்து சென்னை செட்டில், காலேஜ்க்கு மட்டும் பெங்களூர் போனேன். ஆனா சின்ன ஒரு ஐம் ஆல்வேஸ் வீட்ல மலையாளம் தான் பேசுவோம், ஸோ அதனால எனக்கு மலையாளம் கூட நல்லா வரும். ஆனா தமிழ் கூட அப்பப்போ நான் நினைப்பேன் இங்க இருக்கிற ஆளுங்க பேசுறது எவ்வளவு அழகா இருக்கு. இப்ப தெலுங்குல எல்லாம் நான் படம் பண்ணும்போது தெலுங்கு எவ்வளோ டிஃப்ரெண்டா இருந்தா கூட அவங்களுக்கு நீங்க தமிழ் பேசும்போது பாட்டு பாடுற மாதிரி, லைக் அந்த லாங்குவேஜ்க்கே அந்த பியூட்டி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் தட் இஸ் ஆல்சோ அ லக்கி திங். எனக்கு 3 லாங்குவேஜ்லயும் சின்னதா ஒரு எக்ஸ்போஜர் இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் கொஞ்சம் என்ன சொல்றது, மலையாளம் பேசும்போது கூட சரி நீங்க நேட்டிவ் மலையாளி மாதிரி பேசல, ஆனா இட்ஸ் லைக் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ ஐ ஃபீல் லைக் தட் இஸ் ஆல்சோ அ யூனிக் திங். அது கூட நான் I'm trying to make use of that. நீங்க சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம வந்து சுந்தர தெலுங்குன்னு சொல்றோம், அவங்க நம்ம தமிழ்ல அழகா இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப அவங்க they look up to, நீங்க பாத்தீங்கன்னா தெலுங்கு நிறைய பாட்டுகள் எல்லாமே தமிழ் இதுதாங்க, தமிழ்ல இருக்கிற பாட்டுங்க தான் அவங்க இது பண்றாங்க. ஸோ they really like தமிழ் சினிமா கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விமனா சினிமால வர்றது ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்டார்டிங்ல இருந்து பானுமதி அம்மா காலத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க மட்டும் தான் பெண் இயக்குனரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் சினிமா துறைக்கு வரதே வந்து ரொம்ப கடினம் அப்படின்னாங்க. ஒரு பெண்ணா நீங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தது எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு சேஃபா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிராட்டிஃபைங் இண்டஸ்ட்ரீஸ். சேஃப், அந்த டேஞ்சரஸ் எலிமெண்ட்லாம் கண்டிப்பா நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். சினிமானாலே பொண்ணுங்களுக்கு ஓகேவா இல்ல எப்படி இருக்கு. ஆனா இப்போ அந்த ப்ரொஃபஷனலிசம் ஆஸ்பெக்ட் ரொம்ப என்ன சொல்றது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அண்ட் நம்மளுக்கே ஒரு பிரின்சிபிள்ஸ் இல்ல எத்திக்ஸ் இருக்கும், நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்டுல கத்துக்கிறது. ஸோ இட்ஸ் அபவுட் ஹவு யூ கேரி யுவர் செல்ஃப். கண்டிப்பா எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நடக்கிறது தான் இங்கேயும் நடக்கிறது. ஆக்டிங் இல்ல கொஞ்சம் கூட செலிபிரிட்டி அங்க பப்ளிக் பர்சனாலிட்டி ஆகும்போது இட்ஸ் ஜஸ்ட் நோன் அவுட் தேர். ஆனா எனக்கு தெரிஞ்சு இஃப் யூர் ஆல் ஃபோக்கஸ்ட் ஆன் த ஒர்க், நம்ம ஒர்க்குக்கு சின்சியரா நம்ம டெடிகேட்டடா பண்ணோம்னா இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் தான். ஐ மீன் வி ஜஸ்ட் ஹாவ் டு டூ த குட் ஒர்க் ப்ரொஃபஷனலா, அண்ட் பீப்புள் அரவுண்ட் ஆர் ஆல்சோ ரெஸ்பெக்டிங். இப்போ ஜஸ்ட் பிகாஸ் நான் நியூ கமர் இல்ல இண்டஸ்ட்ரியில யாரும் இல்ல சப்போர்ட் பண்றதுக்கு, ஐ ஹாவ் இன் அட்லீஸ்ட் 4.5 yearsல ஐ ஹவ் ஒன்லி ஹேட் குட் எக்ஸ்பீரியன்சஸ். எல்லாரும் அந்த ரொம்ப என்னோட ஃபேமிலில இருந்து நிறைய பேர் இனிஷியலா இருந்தது சினிமானா எப்படி இருக்கும், ஆனா அவங்களுக்கே புரிஞ்சுது. பிகாஸ் நான் சொல்லும் போது எவ்வளவு நல்ல ஆளுங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன். இஃப் நாட் சினிமா ஐ வுடன்ட் ஹவ் மெட் இந்த அளவுக்கு ஒரு பேஷனேட்டான people I've never met in my life. Because cinema is one industry which involves the biggest collaboration illangla, like ivlo aalunga united ஒரு கிரியேஷனை ரியாலிட்டி ஆக்குறதுக்கு it's one of the biggest creative collaborations. So it's like sama magicla இருக்கும், like how one set becomes alive, அது ஒரு வேர்ல்ட் கிரியேட் பண்றது. ஸோ அதுலயே நம்ம மயங்கி போகும், லைக் அந்த அளவுக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ டேஞ்சரஸ் இண்டஸ்ட்ரி, ஐ டோன்ட் திங்க் ஸோ. இட்ஸ் ஜஸ்ட் ஹவு ஃபோக்கஸ்ட் யூ ஆர், வாட் யூ வாண்ட் டு அச்சீவ், அண்ட் நம்ம அதுல என்னெல்லாம் ஹவு மச் ஆர் வி ரெடி டு ஒர்க் ஆன் இட். ஸோ அதுலயே டைம் போகுங்க. there's no other like way to. So I நியூ கமர்ஸ் எல்லாருக்கும் பயமே வேண்டாம். ஐ திங்க் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி சேஃப். ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்றாங்க, நம்ம டைம் நம்ம எல்லாமே வேல்யூ பண்றாங்க. And if you have the talent and the timing, it will work for anybody. Wow, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா it's all in the way we behave. Absolutely. கரெக்ட்டா நம்ம எப்படி இருக்கோம், ஏன்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஐடியா இல்லாம இருக்கும் நியூஸ் கேக்குற மாதிரி. அண்ட்
இனிஷியலா 4.5 years ஆயிடுச்சு அதுக்குள்ள 96 வந்து. அப்படியே இருக்காங்கல்ல. ஆச்சரியமா இருக்குப்பா. நானும் சரி ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும் கோவிட் டைம்ல. டிகிரியே முடிச்சிட்டாங்கப்பா அவங்க. ஆமா ஆரம்பிச்ச டைம்ல வந்ததுல 96 அது அதே மாதிரி இருக்கறனால டவுட் ஆயிடுச்சு. உள்ள இன்னும் உச்சரிச்சுட்டே இருக்கு 96 அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அது படிக்கிற இயரா வருஷமா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அதை தாண்டி ஒரே ஒரு விஷயம், அந்த கேரக்டருக்கு நீங்க வாங்கின அவார்ட்ஸ் நிறைய, எவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது. அதுவும் ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். என்னன்னா பெஸ்ட் டெபியூ ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் மூவி இட் செல்ஃப், அதுவே ஒரு பெரிய பிளெஸிங் நான் நம்புறேன். அண்ட் அது பிரேம் சாரோட கைடன்ஸ்னால தான் I was able to completely become Janu. And I was 19 years அந்த டைம்ல நோ எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே நம்ம அந்த ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம், நீ and ஆதித்யா and all of us. ஸோ அந்த கேரக்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எழுதுனதுக்கு அண்ட் நாட் ஈவன் மேக்கிங் மீ ரியலைஸ் தட் ஐ எம் டூயிங் தட் மச். அது எனக்கும் பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இவ்வளோலாம் பண்ணேனா எனக்கே புரியலையே. நம்ம டெய்லி பிகாஸ் ஆல்சோ ஸ்கூல் டைம் இஸ் சம்திங் we've all had, அதனால ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது நிறைய விஷயங்கள். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நான் நிறைய பாட்டு பாடினேன் அதுல. மோர் தென் டயலாக்ஸ் ஐ ஹேட் லைக் எக்ஸ்பிரஷன்ஸால கொஞ்சம் யமுனை ஆற்றிலே சாங் வேற பாடி. அது நீங்க பாடுனதா? இல்ல ஐ டிடன்ட் சிங் இட், பட் பாட்டு மாதிரி தான் இருக்கும். இல்ல இப்ப பாடினா கூட நல்லா இருக்குமே. அப்படி வராங்க. ஆனா ஷூட்ல நிறைய அந்த ஜானகி அம்மா பாடல்கள் நான் கேட்டது இல்ல, பிகாஸ் ஐ வாஸ் வெரி யங். ஆனா அதெல்லாம் கேட்டு and now I'm a ஜானகி அம்மா ஃபேன். அவங்க பாடல்கள் எனி டைம் you can hear and you'll feel better. So அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் and to get awards for your first movie itself was extremely. எவ்வளவு அவார்ட் கிட்டத்தட்ட 7-8 அவார்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா 96க்கு நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. எனக்கு பெஸ்ட் டெபியூ வந்து. ஆஹா சூப்பர். ஆனா இந்த வாய்ப்பு தான் மலையாளத்துல கிடைச்சதோ நமக்கு? இல்ல நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு? இல்ல இதுக்கு 96 பார்த்து தான் எனக்கு மலையாளத்துல இருந்து ஆஃபர்ஸ் வந்து. அப்போ நான் மலையாளினே யாருக்கும் தெரியல. நான் இங்க இருந்து சென்னையில இருந்து தான் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் ஏஷியன் நெட்டோட ஒரு இன்டர்வியூ பார்த்துதான் ஓகே இவங்க மலையாளி. அதுக்கப்புறம் எனக்கு அங்கிருந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. அண்ட் ஈவன் நவ் பாத்தீங்கன்னா மலையாளம், தமிழ் அண்ட் தெலுங்குல தான் லைக் யூனோ மூணுத்துலயும் ஐம் கெட்டிங் குட் ஆஃபர்ஸ் அண்ட் பார்த்து செலக்டிவா சூஸ் பண்றேன். ஓகே. அண்ட் செலக்ஷன் சொல்லும்போது தான் எனக்கு இது டக்குன்னு தோணுது, லைக் நார்மலாவே நிறைய பேர் கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நீங்க எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல வந்து கதையை சூஸ் பண்ணுவீங்க? எந்த ஜானர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்ல இப்ப நம்ம அப்கமிங்கா இருக்கோம் அப்படிங்கறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிஸ் பண்ணாம ஏத்துப்பீங்களா? இல்ல நான் ஆக்சுவலி ஹேவ் மிஸ்ட் quite a few because நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் ஒன்னு இருக்கு. எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாமே ஃபார்முலா மாதிரி எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள மேபி திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். ஆனா கட் இன்ஸ்டிங்க்ட ரொம்ப பிலீவ் பண்ற ஒரு பர்சன். And as of now சில டைம் it might be wrong, சில டைம் but at the end of the day it should feel right when you take the decision. அது ஃபர்ஸ்ட் பார்த்துப்பேன். And another thing is இந்த ஒரு படத்துல நான் இல்லைன்னா கூட நான் இன்ட்ரெஸ்டா இதை போய் தியேட்டர்ல பார்ப்பேனா, ஆர் இஸ் இட் எனக்கு வந்திருக்கு அதனால நான் எடுக்கிறேனா. ஸோ இட் ஷுட் நாட் பி அ பயஸ்ட் ஒப்பீனியன். இந்த படம் இந்த கதை சொல்ல லைக் வெளில தெரிஞ்சுக்கணும், லைக் யூனோ பீப்புள் ஷுட் வாட்ச் இட். அண்ட் இதுல நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம், லைக் இந்த ஒரு கேரக்டர் இல்ல வேற யாரையாவது பண்ணாலும் சேமா இருக்குமா, இல்ல நான் ஆஸ் அ பர்சன் இண்டிவிஜுவலா நான் என்ன ஆட் பண்ணலாம், இதெல்லாம் நான் யோசிப்பேன். ஆனா அவ்வளோ கூட ஓவர் திங்க் பண்ண மாட்டேன். லைக் நம்ம ரொம்ப when you start thinking, பிகாஸ் சில பேர் நினைச்சாங்க நான் ஹீரோயினா மட்டும்தான் பண்ணுவேன், அப்படிலாம் இல்லை. ஐ ஃபீல் லைக் பீங் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங் டூ. சில கேமியோ அப்பியரன்சஸ்ல கூட அந்த வர சீன்ஸ்ல ஹவ் யூ பிளே அலாங் அண்ட் அந்த ஒரு அட்டென்ஷன் எப்படி கிராப் பண்றது. ஸோ அஸ் அன் ஆக்டர் நம்ம அடாப்ட் பண்ணணும் எல்லா சுச்சுவேஷனுக்கும். இல்ல லைம் லைட் உங்க மேலேயே இருக்கணும் அப்போதான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிலாம் நான் நம்பல. So I'm just trying to establish my range as an actor. நிறைய படங்கள் பார்ப்பேன், நிறைய கத்துக்கிறேன், இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய ஓஷன்ல. பட் நீங்க கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லும்போது எனக்கு இந்த ஒரு கேள்வி வந்துச்சு. பட் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, ஹீரோயினா போறதுதான் பெட்டர், கேரக்டரா பண்ணிட்டா திருப்பி கேரக்டரா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு இந்த மாதிரி சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய அட்வைசஸ்னா நிறைய பேர் கொடுக்குறாங்க. அது நம்ம தான் ஓகே என்ன சொல்றது, only an actor can survive in the industry. A heroine, there's a certain time. So எனக்கு தெரிஞ்சு of course ஹீரோயினா பண்ணணும் if that's right for you. ஆனா அது மட்டுமே இருந்தா அதுக்கு ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பட் meanwhile ரெண்டுமே like as an actor if I keep making myself better, maybe அந்த ஷெல்ஃப் லைஃப் அப்புறம் கூட people can see me in a certain way.
ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய லைக் பீப்புள் ஐ லுக் அப் டு. இப்போ நதியா மேம் பாருங்க, ஷீ கேம் as a top heroine, but now she's doing such beautiful characters. அது அவங்க she doesn't have to, if you think about it, அவங்க பாம்பே settled, அவங்க kids and she can, but அந்த passion உள்ளுக்குள்ள நிறைய actors கிட்ட இருக்கு and they have put that much work to keep themselves healthy, to அது நிறைய. So that's all like things you can look up to, and in the young ageலயே நம்ம அது grasp பண்ணா maybe it will be helpful. So as much as possible I try and learn from other actors. and படிச்ச பொண்ணுங்க எப்படி ப்ரூவ் பண்றாங்க பாருங்க. எனக்கு அதுதான் 2K கிட் மாதிரியே தோட மாட்டேங்குது. நிறைய விஷயங்கள் நம்ம கத்துட்டு இருக்கோம் இல்ல. எக்ஸாம்பிள் பாருங்க, நதியா மேம் எடுத்து ஃபாலோ பண்ணி சொல்றாங்க. மறந்து போன விஷயத்தை தோண்டி எடுத்த மாதிரி இருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க ரொம்ப அழகா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நீங்க ஆக்டிங் கத்துக்கவே இல்ல? இல்ல, கத்துக்கல. ஆமா, 96ல பார்த்து வியந்திருக்கும். ஒருவேளை அதை நம்ம ரிஜெக்ட் ஆகிட்டு நம்ம திருப்பி உள்ள வந்திருக்கோம். நம்ம ஸ்கோப் வந்து நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த படத்துக்காக. ஆனா மலையாளத்தை பண்ணும்போது இன்னும் நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஆக்டிங் கத்துக்கவே இல்லை, எப்படி உங்களால அது பிரசன்ட் பண்ண முடியுது? அது என்னோட அம்மா அப்பா வீட்ல ஒரு கல்ச்சரா கிரியேட் பண்றதுனாலதான் நான் நம்புறேன். பிகாஸ் அந்த அளவுக்கு படங்கள் பார்த்தோம். ஸோ தட் கைண்ட் ஆஃப் நம்ம மைண்ட்லயே நம்ம நினைக்கலன்னா கூட அந்த ரெஃபரன்ஸ் வரும். ஐ ஃபீல் லைக் சில டிரெக்டர்ஸ் அந்த படத்துல ரெஃபரன்ஸ், நிறைய படங்கள் நான் பார்த்தது இல்லை, ஆனாலும் அந்த இமீடியட் ரெஸ்பான்ஸ் இஸ் கோயிங் பேக் டு அதர் பெர்ஃபார்மன்சஸ். அண்ட் மேபி அந்த இண்டஸ்ட்ரியில லிங்கே இல்லதுனால my life has been very grounded to reality. இப்போ கூட வீட்ல வந்து I'm just a daughter, இல்ல there's no and the actor. So நம்ம living very close to reality. and அது எங்க இருந்தோ I feel like அதுதான் எனக்கு சில டைம் தெலுங்குல போகும்போது I found it tough because அவங்களுக்கு like they wanted a little more animated. கொஞ்சம் கூட எனக்கு அது ஓவர் ஆக்டிங்கா மாதிரி தெரியும். பிகாஸ் ஐ எம் ஆல்வேஸ் தட் சட்டில் நேச்சுரலா எந்த அளவுக்கு நம்ம அதானே பார்ப்போம், படத்துல பாக்குற மாதிரி we don't. ஸோ மலையாளம் the beauty is that ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணுவாங்க. காஸ்டியூம்ல இருந்து மேக்கப்ல இருந்து எல்லாமே வெரி வெரி க்ளோஸ் டு ரியாலிட்டி. ஸோ அது எனக்கு கொஞ்சம், பிகாஸ் மேபி ஐ grown up watching heroines and தமிழ்ல நிறைய படங்கள் பார்த்து. ஸோ சில டைம் படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒர்க் ஷாப் இருக்கும் 3 நாள், ஜஸ்ட் ஃபார் தி ஆக்டர்ஸ் டு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இட்ஸ் லைக் ஆமா, ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ரிக்ரெசிவா இருக்கும், லைக் ரொம்ப ரிகரஸா இருக்கும். ஆனா அது ஐ ஃபீல் லைக் தே வுட் பி லைக், நீங்க இப்போ ஹீரோயின் மாதிரி இந்த டைலாக் டெலிவர் பண்றீங்க, நோ கெட் பேக் டு த கேரக்டர். ஸோ அந்த மாதிரி யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். தெரியாமலே வி ஹாவ் அ பேட்டர்ன். அதுதான் சில ஆக்டர்ஸ்க்கு ரெப்பிட்டேட்டிவா இருக்கு. அவங்க லைக் ஆல் எமோஷன்ஸ் ஆர் எல்லா படத்துலயும் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் கஷ்டம் ஆக்சுவலா. நம்ம நேச்சுரல் பண்றது ஒரு மாதிரி தான் இருக்கும், லைக் நம்ம சிரிக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கும், அழுறது. பட் இட்ஸ் ஆல் லைக் லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங். அது கொஞ்சம் ஐ ட்ரை அண்ட் திங்க் அபவுட் இட். ஆனா சில டைம் அப்படிதான் அந்த மெக்கானிக்கலா ஆகக்கூடாதுனால இட் இஸ் நீடட் டு டேக் அ பிரேக். எப்பவுமே எனக்கு டயர்டா இருக்கும் கான்ஸ்டன்டா ஷூட் பண்ணும்போது. ஐ ஃபீல் லைக் இல்ல ஐம் நாட் ஏபிள் டு கிவ் இன் மச் வேரியேஷன்ஸ். எனக்கு அந்த டைம் வேணும் டு வாட்ச் அதர் மூவிஸ், டு கெட் டு நோ அதர் ஆக்டர்ஸ். கொஞ்சம் எனக்கே ஒரு ஒர்க் பண்றதுக்காக அந்த ஒரு டைம் கிடைக்கலனா ஐ ஃபீல் a little bit creatively this thing. அதுதான் என்னோட ப்ராசஸ். ஆனா சில obviously there are so many actors who just keep going. So I feel like I'm trying. இன்னும் இருக்கு நிறைய கத்துக்கிறது. எந்த ஆக்ட்ரஸ்ட்ட நீங்க நிறைய ரெஃபரன்ஸ் எடுப்பீங்க ஆக்சுவலா நதியா மேம் தாண்டி? என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் ரேவதி மேம் தான். பிகாஸ் 96 வந்ததுக்கு அப்புறம் கூட பர்சனலா சில பேர் சொல்லியிருக்காங்க தட் I resemble Revati ma'am in terms of avanga cute, like she had that innocence about her. So adu solumbodhu Revati ma'am has done lots in Malayalam, Tamil, ipo Hindi la direct lam pandranga. So she is always, I look up to her a lot. Ipo na enoda teenage la avanga already character artist aitanga, ammava illa paatiya pandranga. ஆனா தென் இந்த லாக்டவுன் டைம்ல தானே பழைய படங்கள்லாம் நிறைய பார்த்தோம். ஸோ அதுல ஹீரோயினா மோகன்லால் சார் கூட, மம்முட்டி சார் கூட, அவங்கள கூட பார்க்கும்போது ஐ கேன் see the growth and she is so versatile. அவங்க ஊர்வஷி மேம் மாதிரி she will take up any role. இல்லை இது மட்டும்தான், இந்த சட்டில் மட்டும்தான் பண்ணுவேன், லைக் காமெடி பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ தட் இமோஷன் கேரி பண்றது ஐ ஃபீல் லைக் ரேவதி மேம் இஸ் a role model for me. பார்த்து வியந்த நிறைய விஷயங்கள். ஒரு ஸ்டெஃபி கிராஃப்
அல்லது ஒரு வீனஸ் வில்லியம்ஸ், இதை தாண்டி சைனா நேவால், அதுக்கப்புறம் சானியா மிர்சா, இதுக்கு முன்னாடியே ஒரு வெர்சடைல் ஒரு விமன் பேர் எங்க காதுக்கு அப்பெல்லாம் வெறும் பொதிகை மட்டும்தான், அப்படி இல்லைன்னா பிரிண்ட் மீடியா மட்டும்தான். இதை தாண்டி நாங்க கேட்ட பேர் வந்து பிடி உஷா மேம். எஸ். ஸோ அது மாதிரி உங்களுக்கு கவர்ந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் விமன் யார் மேம்? நான் மேபி ஐ வில் டாக் அபவுட் ஸ்மிருதி மந்தனா. இந்த பேரை எப்படி நான் மறந்தேன்? இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் ஸ்போர்ட்ஸ் போயிட்டு இருக்கு, எப்படி மறந்தேன் நான்? ஆமா, ஸ்மிருதி மந்தனா, ஐ மீன் ஷீ இஸ் தி கேப்டன் நவ. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆல் ஆஃப் தெம், மித்தாலி ராஜ், ஹர்மன் பிரீத்லாம், தே ஐ திங்க் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டு தே ஹேவ் ரிட்டையர்ட் நவ். பட் when I see T20 World Cup நாம ஜெயிச்சோம், Under 19 ஜெயிச்சோம். ஸோ அந்த ஒரு லீடர்ஷிப் ஸ்போர்ட்ஸ் பத்தியும் தெரியுதுப்பா அந்த பொண்ணுக்கு. என் அண்ணா, என்னோட அண்ணா ரொம்ப ரொம்ப கிரிக்கெட் அடிக்ட். அதனால எனக்கு சாய்ஸே இல்ல. வீட்ல இருந்தா டிவில எப்பவுமே கிரிக்கெட் நடக்கும். ஸோ இருக்கிற ஸ்போர்ட்ஸ்ல கிரிக்கெட்ல தான் கொஞ்சம் ஐடியா இருக்கு. அதனால அண்ட் பீங் அ உமன், எனக்கு விமென்ஸ் டீமை பத்தி அவ்வளவா தெரியல. பட் அரௌண்ட் த டைம் லைக் லாஸ்ட் 6 monthsல தான் ஐ ரியலைஸ் தட் being a woman you should know it. இப்போ we are getting an IPL for women and that's a big deal. அது the efforts and அதுலலாம் படங்கள் வந்திருக்கு. ஆனா கூட it's time to like give that respect. So ஸ்மிருதி மந்தானா பார்க்கும்போது கூட she's very like sporty and she's representing நம்ம youth, இந்த ஜெனரேஷனை சூப்பரா ரெப்ரசென்ட் பண்றாங்க. So I think we like maybe நீங்க கேட்கும்போது அதுதான் என்னோட மைண்ட்ல வந்து நான் யோசிக்கிறேன், இவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவில நடிச்சா எப்படி இருக்கும்? அதான் கேள்வி வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு கனா மாதிரி, அறம் மாதிரி ஒரு விமென்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில ஜோதிகா மேம் சொன்னாங்க. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அஜித் அண்ணா ஆகட்டும், விஜய் அண்ணா ஆகட்டும், ஏன் சூர்யா அண்ணா ஆகட்டும், இவங்க யாரா இருந்தாலும் பெண்களுக்கு மையப்படுத்தி ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அஜித் சார் ஆல்ரெடி நேர்கொண்ட பார்வை விசுவாசம் பண்றதுனால அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க அஜித் அண்ணாவை. ஸோ அது மாதிரி நீங்க அது எவ்வளோ விரும்புவீங்க? அதை எனக்கு ரொம்ப ஐ பிலீவ் சினிமால நடந்த பிக் சேஞ்சஸ் ஹவ் பின் தட் ஒரு விமன் சென்ட்ரிக் மூவிஸ் அண்ட் அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. நாட் ஜஸ்ட் அஸ் அன் ஆர்ம் கேண்டி இல்ல டான்ஸ் அண்ட் அதெல்லாம் பண்றதுக்கு மட்டும் இல்லாம டு ஹாவ் இப்போ அது யூ டர்ன்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் சமந்தா மேம் பண்றது. அண்ட் இட் வாஸ் சோ குட் லைக் டு சி. அதுவும் அவங்க லீட் பண்ணனதுக்காக இல்ல, இட்ஸ் ஆர்கானிக்லி ஹேப்பனிங். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ திங்க் இனிஷியலி அந்த ஒரு வேவ் ஆஃப் சேஞ்ச் ஹேப்பன்ட். அதுக்கு ஆனா நீங்க ஸ்போர்ட்ஸ் மூவிஸ் கேட்கும்போது ஜென்ரலா ஐ ஃபீல் லைக் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். இட்ஸ் இஃப் சம்திங் கம்ஸ் மை வே ஐ வுட் லவ் டு டேக் இட் அப். ஒரு பயோபிக் மாதிரி சூப்பரா இருக்கும். நாங்களே வந்து அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், எந்த ஸ்போர்ட் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்ல மாட்டேன், பேட்மிண்டன் தான் ஓரளவுக்கு விளையாடுவேன். பாத்துருக்கோம் நாங்களே வந்து இன்ஸ்டா ஸ்டோரியில. ஆமா, வேற ஸ்போர்ட் அவ்வளவா நான் ஐ மீன் ஸ்கூல்ல எல்லாமே விளையாடுவோம். அது இல்லாம பேட்மிண்டன் தான் இப்போ கொஞ்சம் ரெகுலரா விளையாடுறேன். மாஸ்டர் ஷூட் பண்ணும்போது கூட விஜய் சார் கூட ப்ளே பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. we both ஆஃப்டர் ஷூட்க்கு அப்புறம் in between shoot. ஆனா அந்த பிரேக் டைம் பிரேக் டைம்ல ஆனா they didn't like that so much because ரெண்டு பேரும் we started sweating a lot. இப்போ கூட ஒரு வீடியோ பார்த்தோம், கீர்த்தி சுரேஷும் நானியும் வந்துட்டு பிரேக் டைம்ல so நிறைய பிரேக் டைம் இருக்கு ஷூட் பண்ணும்போது. another problem is அந்த hair and makeupல இருப்போம். so we can't like do much. ஆனா இருக்கிறதுல we have to அந்த பிட்வீன் டைம்ல how we spend it is also very important. கரெக்ட் தான். யோகி பாபு கூட விளையாடும்போது கிரிக்கெட்ல விளையாடுவார் அவரு. ஆமா, யோகி பாபு சார் கிரிக்கெட் ஃபேன். இப்போ அவர் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது கூட எப்பவுமே கேட்பாரு, நம்மலாம் டயர்ட் ஆயிடுவோம் 6 o'clock பேக்கப்னாலே சரி ரூமுக்கு போய் கொஞ்சம். ஆனா அவரு என்ன விளையாடலாம் லைட் போறதுக்கு முன்னாடி. அண்ட் கர்ணன் ஷூட் பண்ணும்போது டைம்ல லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி அவங்க ஷீஸ் அ ஸ்டேட் லெவல் கிரிக்கெட் பிளேயர், இங்க வந்திருக்காங்க ஆக்சுவலி. சோ அவங்க bowlingலாம் போட்டு நான் ஃபீல்டரா இருந்தேன். பிகாஸ் ஐ கான்ட் பிளே. நான் பாப்பேன் பட் ஐ டோன்ட் பிளே கிரிக்கெட். ஃபன்னா இருந்தது. கர்ணன் சொல்லும்போது தான் ஞாபகத்துக்கு வரும், அந்த கேரக்டர் அவ்வளவு அழகா இருக்கும் நீங்க பண்ணது. எப்படி கிடைச்சது அந்த வாய்ப்பு? நீங்க எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணீங்க? அது மாரி சார் 96 பார்த்துதான் பிரேம் சார் மாரி சார்லாம் அண்ட் பிரேம் சார் கூப்பிட்டு சொன்னாரு இது மிஸ் பண்ணாத. I had to choose between 2 movies. அதுக்கப்புறம் கர்ணன் சூஸ் பண்ணேன். பிகாஸ் பரியரும் பெருமாளுக்கு அப்புறம் அவரோட ஒரு ஐ ஃபீல் லைக் வாட் ஹீஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ரூவ் பண்ணிட்டார் ஆல்ரெடி அந்த ஒரு படத்துல. அண்ட் நான் பண்ண கேரக்டர் பொய்லால் என்கிற கேரக்டர் அந்த வில்லேஜ்லயே படிக்கணும்னு ஆசையா இருக்கிற ஒரு பொண்ணு. அண்ட் எனக்கு என்னமோ ரொம்ப
ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்தது கதை கேட்கும் போதே. அது ஷூட் பண்ணும்போது கூட கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அந்த ஜாதி அதெல்லாம் நம்ம தெரிஞ்ச போது நான் சிட்டில தான் இருந்தேன், எனக்கு எக்ஸ்போஷர் இல்லை. ஆனா இப்போ கூட அதெல்லாம் ஒரு அளவுக்கு நடக்குதுன்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கு. ஆளுங்க தே ஸ்டில் ஃபேஸிங் தட். அது அது ரொம்ப ஒப்ரெசிவா தோணுச்சு. ஆனா அது நம்ம படமா பண்றோம், இது மக்கள் கிட்ட சேரும், அண்ட் வி ஆர் பார்ட் ஆஃப் திஸ் ஜேர்னின்னு தெரியும்போது இட் வாஸ் வெரி டிஸ்டர்பிங். டியூரிங் ஷூட் நாங்க எல்லாம் உட்காந்து வில் பி டாக்கிங். நம்ம ரொம்ப ப்ரிவிலேஜ்டா இருக்கோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கல இவ்வளோ வருஷமா. பட் இட்ஸ் குட் டு சி நம்ம ஏன் ஜென்ரேஷன் இல்லை, நம்ம வர ஜென்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கூட சென்சிட்டிவா இருக்காங்க. ரிப்போர்ட்டிங் இல்லை, எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாமே தேர் நாட் ஸ்டக் இன் தேர் ஓன் வேர்ல்ட். ஸோ தட்ஸ் ஆல்சோ மேபி பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. லைக் இன்ஸ்டாகிராம்ல கூட நியூஸ் அப்பப்போ லைக் இட்ஸ் ஸ்ப்ரெடிங். ஸோ ஐ ஃபீல் லைக் கர்ணனுக்கு அப்புறம் நான் பர்சனலா ரொம்ப மெச்சூர் ஆயிட்டேன். அந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம். ஆமா ஆமா, எனக்கு it was so like mentally and physically it was disturbing. அது நம்ம it was not an easy movie to act, like while like அந்த violent sequences ஆ இருக்கட்டும், இதெல்லாம் ஆக்சுவலா இது it was remotely based on a real incident. So இந்த அளவுக்கு ஒரு difficult time ஆளுங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க, and they've come through that and they've living a life. படிக்கணும், it's like a basic right. இப்போ அது கூட ஒப்ரெஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ஸோ தட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அதெல்லாம் ஃபீல் பண்ணும்போது நம்ம இன்னும் we are not doing enough, we should empower each other. அப்படி ஒரு ரியலைசேஷன் எனக்கே வந்தது. அண்ட் இட்ஸ் பின் அ ஹியூஜ் லேர்னிங். அந்த டைம்ல ஈவன் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்றது ரெசல்யூட் இருக்கான்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. பிகாஸ் பிசிக்கலி அண்ட் மென்டலி அந்த கைண்ட் ஆஃப் ஷூட்டிங் ஹவர்ஸ் நம்ம பார்த்து அந்த ஸ்லாங் கத்துக்கிறது, அந்த அந்த கேரக்டர் மாறுறது. இதுக்கு முன்னாடி ஒர்க் ஷாப் வச்சாங்களா கர்ணனுக்கு? ஒர்க் ஷாப் மாதிரி லைக் ஒர்க் ஷாப்னு இல்ல, அந்த கிராமத்துல சும்மா எல்லாரு கூடயும் போய் உட்காந்து பேசுறது, பீடி சுத்துறது, இல்ல லைக் ஆக்டிங், அதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க? ஆமா ஆமா கத்துக்கிறேன். இப்ப நல்லா பீடி சுத்துவேன். பக்கத்துல ஒரு கைத்தொழில் இருக்கியா? ஆமா பீடி சுத்துவேன் நிறைய. நானும் ரஜிஷாவும் எல்லாரும் உட்காந்து பீடி சுத்திட்டு இருப்போம். அதெல்லாம் so these are all skills like நம்ம இங்க உட்காந்து பண்ணவே முடியாது. that's like different life all together. அங்க இப்போ அனிமல்ஸா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. அந்த மக்களே அழகா இருப்பாங்க, அவங்க பேசுற விதம் நல்லா இருக்கும், அந்த கலை இருக்கு அந்த ஃபேஸ்ல. அவங்க ஒண்ணுமே சும்மா அந்த ஃப்ரேம்ல வந்தாலே சில பேரோட அந்த கலை எங்கேயோ இருக்கு. so it was a huge learning experience for me. நைஸ். என்ன மாதிரி வசதிகள்லாம் இன்னும் செஞ்சா பெண்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க? ஒரு காரவனுக்கு 2 காரவன் வேணும். அந்த வசதி மட்டும் இருக்காதுல்ல, நிறைய வசதிகள். இதெல்லாம் பண்ணா வந்து விமன் இன்னும் வந்து இண்டிபெண்டன்ட்டா இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரலாம், உங்களுக்கு growth இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஐ ஃபீல் லைக் அந்த ஒர்க்கிங் டைமிங்ஸ் மேபி இப்போ என்ன சொல்றது, இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா கூட அன்மேரிட் விமனா இருக்கும். ஆனா மேரேஜ்க்கு அப்புறம் தேர் நாட் ஏபிள் டு கேரி அவுட் எவ்ரி திங். அப்போ எனக்கு தெரிஞ்சு வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அந்த டிவிஷன் ஆஃப் ஒர்க்கா இருக்கட்டும், லைக் அ கப்பிள் பீங் ஏபிள் டு மேனேஜ் எவ்ரி திங். இப்போ குழந்தை இருந்தா டு பி ஏபிள் டு அவங்க ஓகே த மேன் இஸ் கோயிங் டு ஒர்க், அதனால மட்டும் இல்லை, பட் ஈக்குவல் அந்த பொண்ணு பண்ற ஒர்க்கையும் ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு எப்படி நம்ம அதை மேனேஜ் பண்ணலான்னு ஐ திங்க் இட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம் ஃபர்ஸ்ட். அண்ட் ஈவன் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி பொண்ணுங்களா இருக்கும்போது there should not be a special treatment to them in terms of அவ பொண்ணுடா like she can't do that. அப்படி இல்லை. when you come to ஒரு ஒர்க்னா நம்ம அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். ஸோ மேபி ஐ எம் நாட் த பர்ஃபெக்ட் பர்சன் டு ஆன்சர் திஸ், பட் எனக்கு தெரிஞ்சு நான் அப்சர்வ் பண்ணும்போது more writers have to come. I feel like women writers have to come to forward. ஆக்சுவலா 1911ல ஆரம்பிச்ச பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் அதுதான் பெரிய புரட்சிக்கு வித்துட்டுது. 1911 அதுக்கப்புறம் நம்ம 2011ல தான் வந்து மகளிர் தினம் 100th இயர் நம்ம கொண்டாடுறோம். ஸோ ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சம உரிமை வேணும், சம வேலை வாய்ப்பு வேணும், சம ஊதியம் வேணும். சினிமாவில் அந்த அளவுக்கு இருக்கா? சினிமாவில் அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டா இன்னும் there's a long way to go. நீங்க let's look at the pay gap. pay gap itself is ரொம்ப ரொம்ப இப்போ கூட அது இங்க மட்டும் இல்ல, எனி இண்டஸ்ட்ரி, ஹாலிவுட் கூட இட்ஸ் சம்திங். அவன் பண்ற வேலை ஒண்ணுதான், ஆனா why is there a upper hand? அது எனக்கு புரியவே இல்லை. ஐ திங்க் ஆல் விமன் ஆக்டர்ஸ் ஷுட் ஒர்க் டுவர்ட்ஸ் தட். அது
கிரீடுன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் இட்ஸ் ஜஸ்ட் நம்ம பண்ற வேலைக்கு நம்ம எதுக்கு why are we kept at a lower this thing. எதுக்கு அந்த ஒரு ஆமா, அந்த டிஃபரன்ஸ் ஏன்னு எனக்கு புரியல. இப்ப சேட்டலைட் ரைட்ஸ் சொல்லலாம், ஹீரோக்கு தான் இருக்கும் அது இது. ஆனா அப்படி நம்ம போடுற ரூல் தானே. லைக் ஹூ சேஸ் தட் ஒரு இப்போ ஒரு ஃபீமேல் சூப்பர் ஸ்டாருக்கு ஏன் அது வர மாட்டேங்குது? தட்ஸ் ஜஸ்ட் ஐ திங்க் நம்ம சொசைட்டில இருக்கிற மிசாஜினி எங்கேயோ, அந்த பேட்ரியார்கி எங்கேயோ இழுக்குறது நம்மள. அது மாறணும். ஆமா, அது மாறுறது கஷ்டம். ஆனா மாறணும், கண்டிப்பா மாறணும். அது ஒரு பெண்ணா மாத்த முடியுமா நம்மளால? நம்ம முடிஞ்சது பண்ணலாம். ஐ ஃபீல் லைக் அத நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எடுத்து அப்ப நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தான் டைம் இருக்கும். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மறுக்கப்படலாம். ஆமா, அதுவும் இருக்கு. அப்போ நம்ம பண்ற வேலை நம்ம 100% பண்ணோம்னா நம்ம ஒர்க் இல் டாக். நம்ம அவ்வளோ நம்ம பேசி கன்வின்ஸ்லாம் பண்ணவே தேவையில்லை. they will know that okay இவங்க ரிலையபிளா இருக்காங்க, she knows business. இல்ல தேவையில்லாம there's a chance of being misused. நம்ம டைம் ரெஸ்பெக்ட் பண்ணாம நிறைய பேர் இது இருக்கலாம் just because you're a woman. ஸோ அந்த செக்ஸிசம் எங்கேயோ இருக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும், நாட் ஜஸ்ட் சினிமா, எவ்ரிவேர். ஸோ தட் இஸ் சம்திங் அகேன் ஐ ஃபீல் லைக் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். எனக்கு தெரிஞ்சு வீட்டில் நம்ம பேசுற விதம், நம்ம வாட் வி ஆர் நார்மலைசிங். இப்போ ஒரு பொண்ணு ஒரு லைக் இஃப் தேர்ஸ் அ பாய் அண்ட் அ கேர்ள் சிப்ளிங், பொண்ணுங்க கிட்ட ஓகே கோ வாஷ் த டிஷ்ஷஸ், இல்ல இது கிளீன் பண்ணு, பட் த கை கேன் பி யூ. அதுலேருந்தே வி ஆர் சார்ட் ஆஃப், ஸோ எங்கிருந்தோ அது ரூட்ல இருந்தே மாறணும். அண்ட் இட்ஸ் சேஞ்சிங். ஐ ஃபீல் லைக் நான் சொன்ன மாதிரி பீப்புள் ஆர் மச் மோர் அவேர் நவ். முன்னாடி மாதிரி ரொம்ப கிளாசட்டடா இல்ல, நிறைய பேர் ஓப்பனா கால் அவுட் பண்றாங்க. இப்போ நீங்க ஷாவனிஸ்டிக்கா இருக்கீங்க, ஏன் அப்படி அந்த செக்ஸிசம் டாலரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க as a woman. ஒரு விமன்னா இதுதான் பண்ணணுமா அப்படி இப்ப கேள்வி கேக்குறாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். முன்னாடிலாம் அதுக்கு அந்த ஸ்பேஸே இல்ல. அது கேட்டாலே இன்னொன்னு அவ்வளவு தைரியமும் இல்ல அவ்வளவு. ஆனா we are coming out of that. So அது கண்டிப்பா ஓவர் நைட் நடக்காது. we are I think the last 10 years பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. and I'm very proud that to be in this generation where so much of difference is happening. and நம்ம எல்லாமே as ஒரு பெண்ணா நம்ம பண்ணணும். we have to keep going towards that. இன்னொரு ஒரு விஷயமும் நாங்க ரொம்ப கேள்விப்பட்டது என்னன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு ஹீரோயினுக்குன்னா, ஓ கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கு மேல நடிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோயினை கேக்குறாங்க. இதுவே ஆனா ஹீரோவை கேட்க மாட்டாங்க. கல்யாணம் ஆகுறது அது ஒரு பெரிய விஷயமா கருதப்பட மாட்டேங்குது. ஹீரோயினா ஓகே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட ஜேர்னி, அவங்களோட ஹீரோயின் ஜேர்னி, கெரியர் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? இன்னொன்னு அவங்க ஃபேமிலி ஆயிடுறாங்க, சோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். பட் நதியா மேம் மாதிரி, ரேவதி மேம் மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களுடைய பார்வையில் அது சரியா இல்லை இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது சரியான்னு கேட்டிங்கன்னா நோ, நாட் அட் ஆல். அது கல்யாணம் ஆகுறது அண்ட் நம்ம ஆக்ட்ரஸா இருக்கிறதுல என்ன ரிலேஷன் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல டிசிஷன் மேக்கர்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இன்னும் சேஞ்ச் ஆகல. கல்யாணம் பண்ணிட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க, அந்த ஒரு கேஷுவலா சொல்றாங்க. ஆனா அது அவங்களோட பர்சனல் மைல்ஸ்டோன். கல்யாணம் பண்றது அவங்களோட சாய்ஸ். they felt like it was the right time. and ஆனா ஒரு ஹீரோக்கு அது லைக் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு ஃபேக்டராவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது நான் சொல்லும்போது அந்த ஷெல்ஃப் லைஃப் இருக்கு இல்லையா ஆக்டர்ஸோட, ஆக்ட்ரஸஸோட, அது அவங்களே டிக்டேட் பண்றாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா so many heroines are proving it wrong. லைக் கல்யாணம், குழந்தை, ஈவன் தென் தேர் லைக் இப்போ ஜோதிகா மேமே எடுத்துங்க. லைக் films are made just revolving her. and I think like I said, you should just let your work speak. அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து தான், she didn't have it easy. அவங்க நிறைய படங்கள் பண்ணி she proved it that she can do it. so அது ரொம்ப தப்பு தான். I don't know why it's still இப்போ மஞ்சு வாரியர் மேம பாத்தீங்கன்னா துணிவுல she was just as equal to Ajit sir, like அந்த அளவுக்கு. and that screen presence, so age and personal factors and all, it shouldn't, as long as it's not translating on screen, அது ஒரு டிசிஷனே எனக்கு it just sounds very like எதுக்கு அந்த அது மேட்டரே இல்லன்னு நான் அது தோணிட்டே இருக்கும். ஏன் ஹீரோயினுக்கு மட்டும் அப்படி சொல்றாங்க, எதுனால அது எதுக்கு? மேபி that's also a way of holding. and நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க, you can be replaced any time இருக்கிற ஒரு ப்ரெஷர் கூட இருக்கு. அதனாலதான் இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் நிறைய இருக்கு. கல்யாணம் லைக் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணிட்டு, பட் that's a personal thing, right? like this is a career, இது ஒரு லைஃப்ல ஒரு ஆஸ்பெக்ட், ஃபேமிலி அதெல்லாம் ஒரு ஆஸ்பெக்ட். so it's all about like balancing it. and I hope industry-ஆ கொஞ்சம் they should be
சாஃப்டர் ஆன் த அந்த சைட்ல கொஞ்சம் ஏன் இவ்வளோ ரஃபா இருக்கீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் அப்படின்னா நிறைய ஆண் தயாரிப்பாளர்கள் தான். நடிகர்கள் இன்னைக்கு நாங்க சம்பாதிச்சாலும் கூட 2-3 படத்துக்கு அப்புறம் நாங்களே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆனா பெண்கள் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? ஆனா இப்போ நடிகைகள் நீங்க தயாரிப்பாளர்களாக மாறும்போது இன்னும் பெண் சார்ந்த விஷயங்கள் நிறைய கொடுக்க முடியுமே. நீங்க கேட்டது இட்ஸ் a valid point. அண்ட் அது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு விஷயம் பண்றது, if it's a certain thing, if it's this tough for a man to do it, for a woman it's just doubled the harder. நம்மளுக்கு அங்க ஒரு டிஃபரன்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஜென்ரலாவே நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் கன்வின்ஸ் பண்றது, இஃப் யூர் a woman they'll ரொம்ப டவுட்டா இருக்கும். அது அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு. ஐ ஜஸ்ட் வாண்ட் தட் சேஞ்ச் டு ஹேப்பன். எல்லாமே மேனேஜ் பண்றது பெண்களுக்கு கொஞ்சம் மேபி இட்ஸ் டஃப், பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் so difficult to manage everything. ஆனா maybe somewhere in the future there will come a time when Revathi ma'am, I think she did a all women crew film. அது மலையாளமா தமிழான்னு I'm not sure. நித்யா மீனன் இருந்தாங்க, நிறைய பேர். ஸோ அதுல crew technicians எல்லாமே women இருந்தாங்க, produced by, so it was all a women crew. ஸோ அது மாதிரி like WCC கேரளால இருக்கு. There are these committees which are trying to empower, because நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதை விட நீங்க சொன்ன மாதிரி we should be able to reach that place in power. நம்மளே டிக்டேட் பண்ணி சரி இது பண்ணணுமா, சரி நம்ம பண்ணலாம். இப்போ பாலிவுட்ல பாத்தீங்கன்னா ஏக்தா கபூர் இஸ் an example. ஏக்தா கபூர் has been, இப்போ ஜோயா அக்தர் பாத்தீங்கன்னா she had her this thing. ஆனா ஏக்தா மேம் மாதிரி இருக்கிறவங்க she's almost been in the industry like 2 decades இருக்காங்க, 25 years. சீரியல்ஸ் எல்லாம் பார்த்து தான் வளர்ந்தேனே நான். Exactly. So she made her own way. அவங்களுக்கு அந்த ஃபேமிலி பேக்கிங் இருந்ததா whatever, but I feel like to exist in the industry you need that, அந்த ஒரு பவர் இருக்கணும், அந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து கத்துக்கலாம். தட் இஸ் an example that someone in the south can do it. பட் ஜென்ரலாவே இப்போ சினிமாக்கும் ஓடிடிலாம் வந்ததுக்கு அப்புறம் இட்ஸ் a difficult time to be in the industry in terms of sales. I think sales is இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு this thing. So maybe after the post pandemic அந்த எஃபெக்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் maybe women will come up, and women centric படங்கள் மட்டும் இல்ல, நான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு women led film or a women led series or something we can be proud of. I think it's coming. ஓகே, சினிமா மறந்தாலும் வெப் சீரிஸ் வர்றதில்ல. நிறைய பெண்கள் மையப்படுத்தி நிறைய விஷயங்கள், உதாரணமா நீங்க கூட பேப்பர் போட்ல, ஆமா, பேப்பர் ராக்கெட் ஆமா பண்ணிருந்தீங்க. எப்படி இருந்தது ஆக்சுவலா? எப்படி இருக்கு அந்த ஃபீல்டு? பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு ஆக்சுவலா? நீங்க யூனிக்கா ஒர்க் பண்றீங்க, நாங்க பாத்திருக்கோம். அதுல ஃபீமேல் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஃபீமேல் சினிமாட்டோகிராஃபர் இருக்காங்க. சோ உங்களை லீட் பண்ணக்கூடிய கேரக்டர் நிறைய இருக்கு வெப் சீரிஸ்ல. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஆமா, பேப்பர் ராக்கெட் கிருத்திகா மேம் மீட் பண்ணும்போது எனக்கு ஐ ஃபெல்ட் இம்மீடியட்லி ஒரு ரெஸ்பெக்ட். இல்ல, நம்ம ரொம்ப அப்ரோச்சபிளா இருந்தாங்க. நம்ம யோசிப்போம் ஓகே அவங்க பெரிய ஃபேமிலி, அவங்க ரொம்ப, ஆனா ஷீ இஸ் ஜஸ்ட் லைக் if you have any problem you can go to her. அந்த மாதிரி you feel like home with கிருத்திகா மேம். அண்ட் அவங்களோட ரைட்டிங் கூட அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஹோம் மாதிரி ரிமைண்ட் பண்ற நிறைய விஷயங்கள் இருந்தது. யூ ஃபீல் வெரி கனெக்டட் டு ஹர். ஈவன் இன் ஹர் ஈச் எபிசோட் there'll be something that you think you relate to. So and also shooting for paper rocket was நிறைய லொகேஷன் போனோம். காளிதாஸ், தான்யா, ஒரு ஜேர்னியா தான் இருந்தது ரொம்ப. இட் வாஸ் a very easy breezy. நான் ஐ திங்க் கர்ணன்லாம் பண்ண முடிச்சு கொஞ்சம் ஐ வாஸ் லைக் ஓகே மேபி ஐ நீட் டு டூ சம்திங் விச் வில் கீப் மீ கொஞ்சம் பாசிட்டிவா, பிகாஸ் பேண்டமிக் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஸோ திஸ் வாஸ் அபவுட் தட், அந்த லாஸை பத்தி, பட் ஹவு டு அப்ரோச் லைஃப் இன் அ பாசிட்டிவ் வே. ஸோ ஜென்ரலாவே எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தெரப்பி தான் இருந்தது. ஆல் ஆஃப் அஸ் ஹேட் a lot of fun. ஒரு பெண்ணா இந்த மகளிர் தினத்துல அம்மாவுக்கு இந்த விஷயத்த நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அம்மா என்னெல்லாம் உங்களுக்காக இழந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அம்மான்னு சொல்லும் போதே ஐ திங்க் நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஹார்ட் மெல்ட் ஆகுற, கொஞ்சம் நாங்களும் உருகிடுவோம். பிகாஸ் அவங்க லெவல் ஆஃப் காம்ப்ரமைஸ் பண்ற லைக் சாக்ரிஃபைஸா இருக்கட்டும், அவங்கள பத்தி யோசிக்காம அந்த அளவுக்கு ஒரு மெட்டர்னல் இன்ஸ்டிங்க்ட். எப்பவுமே நான் கேட்பேன் அம்மா கிட்ட, எப்படி நீங்க லைக் நானா இருந்தா இப்ப என் கூட வராங்க எல்லா இடத்துலயும், அவ்வளோ டைம் அவ்வளோ டிராவல் பண்றாங்க, ஆனா ஷீ இஸ் நாட் மை ஏஜ்.
ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், அம்மா நான் எல்லாம் என்னோட பொண்ணுக்கு இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ ஷீ பி லைக், நீ ஒரு அம்மா ஆக அதுக்கப்புறம் நீ சொல்லு, நீ கண்டிப்பா லைக் தட்ஸ் ஜஸ்ட் இன் யூ ஐ ஃபீல். அண்ட் அம்மாக்காக ஐ வாண்ட், எனக்கு அவங்களுக்கு லண்டன் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டேக் ஹர் டு லண்டன் சம்டைம். எப்பவுமே சொல்லுவாங்க, போயிருக்காங்க சின்ன வயசுல, ஆனா சில பிளேசஸ் இருக்கும்ல நான் ரொம்ப மெமரபிளா. ஸோ ஷி ஆல்வேஸ் சேஸ் எனக்கு போகணும், படங்கள் எல்லாம் பார்க்கும்போது கூட நான் கொண்டு போறேன் அவங்கள கூடிய விரைவில். மறக்காம கேம்பிரிட்ஜ் போயிட்டு வந்துருங்க, படிக்கிறீங்க. ஆமா, அங்க ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடலாம். அண்ட் கௌரி, இஃப் நாட் an ஆக்டர், நாங்க என்னவா பாத்திருப்போம்? இப்ப ஜேர்னலிஸ்டா இருந்திருப்பேன். ரெவல்யூஷனரி ஜேர்னலிஸ்டா. ஆக்டிவிசம்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனா அது கூட ஐ மீன் பெங்களூர்ல படிக்கும்போது அந்த கௌரி லங்கேஷோட அந்த டைம்லாம் நான் இருந்தேன். ஸோ அந்த டைம் ஆமா, ஃபர்ஸ்ட் இயர்ல. ஸோ வி யூஸ் டு கோ ஃபார் தட் கேண்டில் மார்ச். அது ஸோ லைக் அது ரொம்ப நம்மளுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இட் வாஸ் a little disturbing. அது ஆனா சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃபிலிம் கம்பேனியன்ல இன்டர்ன் பண்ணேன். ஃபிலிம் கம்பேனியன்ல இட்ஸ் லைக் இன்டர்வியூஸ், ரிவ்யூஸ். ஸோ தென் ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் டு த வேர்ல்ட் ஆஃப் சினிமா. ஸோ ஐ ஃபீல் லைக் ஜேர்னலிசம், ஆக்டிவிசம் இல்லைன்னா மேபி பிரிண்ட் ஜேர்னலிஸ்ட் இன்டு சினிமா, அதுல ஏதாச்சும். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே ஏன்னா பெண்கள் தான் மையப்புள்ளியே. ஏன்னா அவங்கள வச்சுதான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. இன்னைக்குதான் ஆண்கள் சிலர் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. நீ வரக்கூடிய நாட்கள் பெண்கள் நீங்க இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போகணும், ஒரு நடிகையா அதுக்கப்புறம் உங்களுடைய கேரியர் இன்னும் உயரணும், நிறைய விருதுகள் நீங்க வாங்கணும். இந்த ஒரு மகளிர் தினத்துல நீங்க உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜெயா டிவியுடைய காலை மலர்னு சொல்லும் போது நான் வரேன்னு சொல்லி வந்ததுக்கு ஒட்டுமொத்த டீம் சார்பா பெரிய நன்றிகள். தேங்க்யூ சோ மச். நானும் சொல்லி ஆகணும், இவ்வளோ என்ன சொல்றது, நான் டைம் போகிறதே தெரியாம அந்த அளவுக்கு மீனிங்ஃபுல்லான கான்வர்சேஷன்ஸ் உங்க 2 பேர் கூடயும் எனக்கும் ஐ குட் ஸ்பெண்ட் அங்க இருக்கிற வைப்ரேஷன் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. யா that was that energy ரொம்ப. சோ நீங்க 2 பேரும் பியூட்டிஃபுல்லான क्वेश्चंस கேட்டீங்க. நானும் இவ்வளோ நாள் யோசிக்காத சில விஷயங்கள் நான் வீட்டுக்கு போய் யோசிக்க போறேன் because of you both. So thank you so much. Thank you so much. Thank you.